மது அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. கார்டனில் நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி, முரளி 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வராங்க. "என்னம்மா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா ஆண்டி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு மது சொல்கிறாங்க. "என்னம்மா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி பதட்டமாக கேட்குறாங்க. "இல்லை ஆண்டி, ராகவ் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போய் பேசினா கூட என்னை அவாய்ட் பண்ணுறான். என்னன்னே எனக்கு தெரியல. உண்மையிலேயே என் மேலே எப்பயும் லவ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்க தான் செய்யுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுறான்" அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் கூட பாருங்க, டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்டால் கூட எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை ராகவோட மனசில் அபி இருக்காங்களா? எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. எனக்கு அப்படி கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நான் ராகவ கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கல. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி மது சொல்கிறாங்க. அப்படியே கேட்குறாங்க சுந்தரி, முரளி 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! இப்படியே விட்டுட்டா வேலைக்கு ஆகாதே! நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே! பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கண்ணுலயே சொல்கிறாங்க. முரளி சொல்கிறாரு, "இங்க பாருங்க மது, நீங்க தப்பா புரிஞ்சிட்ருக்கீங்க. எல்லா ஆம்பளைங்க மனசுலயுமே பாசம் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அத அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க லாக் ஆகி இருப்பாங்க. அதனால தான் அவங்க அன்ப வெளிப்படுத்தல. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. ராகவ் மனசு முழுக்க. எனக்கு என்னவோ அபி தான் ஏதோ லாக் பண்ணி வச்சிருப்பாளோன்னு தோணுது" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "என்ன ஆன்ட்டி சொல்றீங்க?" அப்படின்னு மது கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. அவ தாலி சென்டிமெண்ட் அது மாதிரி காமிச்சு நெறைய பணம் வாங்கணும்னு அவ நினைப்பா. அதனால அவ நல்லவ மாதிரி கூட நடிக்கலாம். அதனால ராகவ் கொஞ்சம் ஃபீல் பண்றா மாதிரி இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. அபி சுயநலம் புடிச்சவ. அவ ஒண்ணும் நல்லவலாம் கிடையாது. ராகவ் கிட்டேருந்து நெறைய பணம் வாங்கணும்னு நினைப்பா. நல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைப்பா. வேற எந்த காரணமும் இல்ல. ஆனா ராகவுக்கு அபி கெட்டவன்னு இன்னும் எதுவுமே தெரியவே இல்ல. அபி ஒன்னும் வந்து உடனேயெல்லாம் இங்க கல்யாணம் பண்ணல. அவ இந்த வீட்டுக்கு புடவ விக்கிறதுக்காக வந்தா. அதுக்கப்புறம் இங்கேயே பொட்டிக் வச்சுட்டா. அதுக்கப்புறம் ராகவ கல்யாணம் பண்ணிட்டா. எல்லாமே ராகவுக்கு பிடிக்காம தான் நடந்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க இறந்துட்டேன்னு நெனச்ச உடனே ராகவ் எப்படி ஒரு டிப்ரஷன்ல போனான் தெரியுமா? நாங்க அதெல்லாம் கண்ணால பார்த்தோம். பயங்கரமா ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுலேருந்து மீண்டு வரவே தெரியுமா? நீங்க தயவு செய்து சொல்றேன், ராகவ விட்டு குடுத்துறாதீங்க. இந்த சான்ஸ நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பா நீங்க ராகவோட தான் சேர்ந்து வாழணும். அப்பதான் ராகவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு முரளி சொல்றாரு. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க குழப்பத்த எல்லாமே சரி பண்ணிக்கங்க. அங்க பாருங்க அபி வந்துட்டுருக்கா. அவகிட்ட உங்க பிரச்சனைய சொல்லுங்க. கண்டிப்பா அவ சரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கருந்து போறாங்க. போயிட்டு சுந்தரி, முரளி 2 பேருமே ஓரமா ஒளிஞ்சிட்ருக்காங்க. மது அப்படியே நின்னுட்டுருக்காங்க. அங்கருந்து அபி வராங்க. "என்ன மது, நீங்க ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கீங்க. ஏன் தனியா கார்டன்ல இருக்கீங்க?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "இல்ல அபி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு மது சொல்றாங்க. "என்ன பிரச்சனை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "இல்ல, ராகவ் வந்து முன்ன மாதிரி என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. நான் பேச வந்தாலே என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசுல இருக்க அதே காதல் ராகவோட மனசுல இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு அதனால ஒரு மாரி குழப்பமா இருக்கு" அப்படின்னு மது சொல்றாங்க. அப்படியே கேட்டுக்கிறாங்க. அபி எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாருங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ராகவோட மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வேற எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் அவரு குழப்பத்துல இருக்காரு. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க தனியா நின்னுட்டுருக்க வேண்டாம். வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. இத 2 பேருமே அப்படியே ஒளிஞ்சு நின்னு பார்க்குறாங்க. சுந்தரி, முரளி 2 பேருமே. இனிமே அபியே இந்த பிரச்சனைய சரி பண்ணிடுவா. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கருந்து போறாங்க. ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க. லேப்டாப்லாம் பார்த்துட்டுருக்காங்க அபி. ராகவும் அப்படியே பார்க்குறாரு. "இங்க பாருங்க, உங்களுக்கு நெறைய டிசைன்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். நீங்க பாருங்க" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்னது டிசைன்ஸா? என்ன காஸ்டியூமா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இல்ல, இல்ல. நெறைய இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். அதில நெறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி சொல்ற? எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. "இல்ல, உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும். உங்களுக்கும் மதுவுக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு அத கோர்ட்ல ஆதாரமா காட்டணும்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்னதான் பண்ணிட்டுருக்க? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவுக்கு கோவமா வருது. அந்த லேப்டாப் அப்படியே எடுத்துட்டு எழுந்து நிக்கிறாரு. நிக்கிறாரு. அப்படியே அங்கருந்து அபி வராங்க. வந்து கேட்குறாங்க, "என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து முருகர் சிலையாண்ட நிக்க வைக்கிறாங்க. "இங்க பாருங்க, முருகர் மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு மதுவ கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு அபி கேட்குறாங்க.
ராகவ் அப்படி யோசிக்கிறாரு. நாம எதுவுமே சொல்லவே முடியாதே! விருப்பம் இருக்குன்னு சொன்னா, யான்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ மதுக்கு துரோகம் பண்ண போறீங்களான்னு கேட்பா. விருப்பம் இல்லன்னு சொன்னா, அதுக்கும் ஏதாவது காரணம் சொல்லுவா. இப்ப நம்ம சத்தியம் பண்ண முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படி யோசிச்சுட்ருக்காரு. என்ன சத்தியம் உங்களால பண்ண முடியலையா? அப்படின்னு அபி கேட்குறாங்க. அபி மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாங்க. இவரு சத்தியம் பண்ணா நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அப்படி இல்லன்னா, அதுவரைக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாது. வெயிட் பண்ணலாம். இவரு மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி மைண்ட் வாய்ஸ்ல அப்படி நெனச்சிட்ருக்காங்க. என்னங்க என்ன சத்தியம் உங்களால பண்ண முடியலையா? அப்போ உங்க மனசு முழுக்க மது தான் இருக்காங்க. மதுவ கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு இல்ல? ஆனா சும்மா பொய் தானே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவமா பேசுறாங்க. "இங்க பாரு, என் மனசு முழுக்க எவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு ராகவ சொல்றாரு. "இங்க பாரு முருகா, நாளைக்கு கடவுளே எப்படியாவது டிவோர்ஸ் கெடைச்சிடணும். நீ தான் முருகா எனக்கு துணையா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே முருகர கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்படியே ராகவ பார்க்குறாரு. "இங்க பாரு, என்ன மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சாமிகிட்ட வேண்டிக்கோ. சரியா?" அப்படின்னு ராகவ சொல்றாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே கோவமா பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். போயிட்டு அங்கேயே ஒழுங்கா நீங்க பேசணும். ஏதாவது மாத்தி சொன்னீங்க, நாளைக்கு கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைக்கல, எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவமா பேசுறாங்க. ராகவ் மனசுக்குள்ள ரொம்ப நினைக்கிறாரு. "என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. நீ தான் இருக்க. என்னால மதுவை ஏத்துக்கவும் முடியல. மதுவோட சேர்ந்து வாழவும் முடியாது. சத்தியமா நீ தான் இருக்க. உன் கூட மட்டும் தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னை ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துற? என்னை மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி இப்படி போராடிக்கிட்டு இருக்க? என்னால முடியல. நான் மதுவோட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன்னு நீ சொல்ற. ஆனா அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என் மனசு என்னவோ நான் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லுது. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என்னை கோர்ட்டுக்கு வரணும், டிவோர்ஸ் கொடுக்கணும், எல்லாமே எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்தி பண்ணிட்டு இருக்க? என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எவ்வளோ கஷ்டத்துல நான் இருக்கேன்னு தெரியுமா? இந்த மாரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. இது ஏன்டி நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? கொஞ்சம் கூட ஏன்டி யோசிக்கவே மாட்ற? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மனசுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அபி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா கோர்ட்டுக்கு போணும். கோர்ட்டுக்கு போயிட்டு 2 பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு மதுவ எப்படியாவது ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டுருக்காங்க. அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனோனே அங்க கூப்பிடுறாங்க. ஜட்ஜ் கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான டைம் எல்லாம் குடுத்தாச்சு. கவுன்சிலிங்கும் குடுத்தாச்சு. ஓகேவா? உங்களுக்கு இப்ப என்ன தோணுது சொல்லுங்க." அப்படின்னு அபிகிட்ட கேட்குறாங்க. "இங்க பாருங்க மேடம், எனக்கு போன வாட்டிய விட இந்த வாட்டி 2 மடங்கு அதிகமா நான் உறுதியா இருக்கேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே ராகவ் கிட்ட கேட்குறாங்க. "உங்களுக்கு என்ன ராகவ் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "சொல்லுமா, நீ டிவோர்ஸ் வேணும்னு சொல்ற. அதுக்கு கரெக்டான ஒரு ரீசன நீ சொல்லு." அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறாங்க. அதுக்கு அபி சொல்றாங்க, "இல்ல அவரு எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுட்டே இருக்காரு. நாங்க 2 பேரும் சண்டை போடாத நாளே கிடையாது. எங்களுக்கு நிம்மதியே இல்ல. எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கண்டிப்பா அவர டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த வாழ்க்கை புடிக்கல." அப்படின்னு அபி சொல்றாங்க. இங்க பாருங்க, அபி நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு சொல்றாங்க. அது எல்லாமே உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. அபி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு ராகவ் சொல்றாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கடவுளே கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா, அவங்க அத்தை எல்லாருமே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி எல்லாருமே. ஆனா முரளி, சுந்தரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. இந்த டிவோர்ஸ் கிடைச்சிடணும். இன்னியோட இவங்க கதை முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. "இதெல்லாம் ஒரு காரணமாம்மா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதும்மா. பேசுறது எல்லாமே சாதாரண விஷயம். அவரு எந்த காரணத்த கொண்டும் உங்கள விட்டுக் குடுக்காத மாதிரி தான் இருக்கு. சரி, கரெக்டான ஒரு ரீசன் எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறாங்க. "இங்க பாருங்க மேடம், இப்ப நீங்க கேட்கறதுனால நான் உண்மைய சொல்லிடுறேன். கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வேணும். இவரு ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இங்க உயிரோட இப்ப மறுபடியும் வந்திருக்கு. அதோ பாருங்க, அங்க உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. அது பேரு மது." அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்னம்மா இது புதுசா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. "ஆமா, இவங்க இறந்துட்டாங்கன்னு நெனச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப அவங்க உயிரோட வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் நல்லாருக்கும். அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "சரிம்மா, நீ சொல்றபடியே நான் ஏத்துக்கிறேன். இதனால உங்க வீட்டுக்காரு அந்த பொண்ண பத்தி உனக்கு ஞாபகப்படுத்தினாரா? ஏதாவது கஷ்டத்த குடுத்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. அவரு இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. நான் தான் அவரோட டைரிய தெரியாம எடுத்து படிச்சு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு எதுவுமே சொல்லவே இல்ல. நான் கேட்கும்போது தான் சொன்னாரு." அப்படின்னு அபி சொல்றாங்க. "அப்போ உங்க வீட்டுக்காரு எந்த காரணத்த கொண்டும் உன்ன அவரு கஷ்டப்படுத்தல. அந்த பொண்ண பத்தி எதுவுமே சொல்லி உன்ன கஷ்டப்படுத்தல. ஆனா நீயா தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க.
இங்கே பாருங்க ராகவ், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இப்போவும் நீங்கள் மதுவை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறார், இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அபியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மதுவை லவ் பண்ணது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பண்ணீங்க அவ்வளோதான், இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இங்கே பாருமா, நீ சொல்கிற இந்த ரீசன்லாம் என்னால் எடுத்துக்கவே முடியாது, புரியுதா? நானும் நிறைய புராண கதையெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரிலாம் நான் படிக்கவே இல்லை. இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. லவ் பண்ண பொண்ணுக்காக கல்யாணம் பண்ண நீ விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட கேட்குறாங்க. ஆமாம் மேடம், இறந்து போன அந்த காதலி மறுபடியும் மீண்டு வருவான்னு நான் கூட புராண கதையெல்லாம் படித்ததே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ. உனக்கு பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உனக்கு இன்னொரு வாழ்க்கை நடக்குமா, அது டவுட்டு தான். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணியிருக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாங்க. அப்போது அபி சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், எனக்கு நிறைய எய்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் கேட்குற கேள்வி என்னது, கல்யாணம் பண்ணிட்டவனே நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேட்கல. இந்த வாழ்க்கையை முறிச்சிட்டா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும் தான் நான் கேட்டேன். நீ சொல்கிறது லட்சியம், நான் சொல்கிறது நீ பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ண வாழ்க்கை எந்த காரணத்து கொண்டும் கெட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. இல்லை மேடம், கண்டிப்பாக இவர் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ என்கிட்ட கொடுத்துருக்க இந்த ரீசன் கரெக்டாக இல்லை. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு இன்னும் 6 மாதம் நான் டைம் தரேன். மாதம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு இந்த கோர்ட்டு முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அபியோட அப்பா, அத்தை எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஆனால் முரளி, சுந்தரிக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. இன்றைக்கும் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கலையா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த 6 மாதம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு வகையில் இந்த டிவோர்ஸ் கிடைக்காம தள்ளி போகுது, நல்லது தான், ஏதோ ஒரு வகையில் நல்லது அந்த கடவுள் நமக்கு காட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கும் அப்படி தான் தோணுது. அபி என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த விஷயம் நடக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனும் அப்படியே சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கடவுளே, நல்ல ஒரு வழி காட்டினேன், எந்த காரணத்தை கூட அபிக்கு டிவோர்ஸ் ஆகவே கூடாது, 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மது யோசிக்கிறாங்க, அப்படியே என்ன இது டிவோர்ஸே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் வேற ஒரு மாதிரி பண்ணுறாரு, அபியை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. நான் பேச போனால் கூட என்னை அவாய்ட் பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே. உண்மையிலேயே அவர் மனசில் நான் இருக்கேனா, கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே முரளி, சுந்தரி 2 பேருமே பேசுகிறாங்க. என்ன அத்தை, என்னதான் நடக்குதாங்க இந்த கோர்ட்டில், அந்த அம்மா என்னத்துக்கு தான் அப்படி கேள்வி கேட்குது, இந்த காரணம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக நான் வந்தேன். ஆனால் அங்கே கிடைக்கவே இல்லை. எனக்கு கோவமாக வருது அத்தை. என்னோட அபி எனக்கு தான், நான் யாருக்காகவும் அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அத்தை. எனக்கு வர கோவத்துக்கு என்னால் தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாரு, நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, புரியுதா? இங்கே நடக்கிறதெல்லாம் நடந்தே தீரும், பார்த்துக்கலாம் விடு, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அமைதியாக இரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. ராகவ் போய்ட்டு அப்படியே அபியை தேடுறாரு, சுற்றி சுற்றி ரூமெல்லாம் தேடுறாரு, எங்கேயுமே காணோம். அபி எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட கேட்குறாரு. இல்லை, எவ்வளோ தானே இருந்தா அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இல்லை, உள்ளே இல்லை. சரி, ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. உடனே ராகவ் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. இல்லை, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார். அப்போ எங்கே போயிருப்பா அபி, காணுமே, கோர்ட்லேருந்து வந்தவனே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாரு.
இல்லை நான் வெளியே போய் தேடிட்டு வரேன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராகவ் டென்ஷனாக போகிறாரு. போயிட்டு தேடுறாரு. அபி எங்கே அபி போன நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே காணோம். அபி எங்கே அபி போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு திண்ணையில் ஓரமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ராகவ் போகிறாரு. கிட்ட போய் கேட்குறாரு, என்ன அபி இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, என்ன அபி இது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு. இல்லைங்க நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, இங்கே பாருங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. என்னால் அவ்வளோ நாள்லாம் தாங்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. சத்தியமா எதுக்கு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் மதுவை கைவிட மாட்டேன், கல்யாணம் நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன், நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. ராகவ் அப்படியே முட்டி போட்டு நிற்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் சத்தியம் பண்ணால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எதுக்காக அபி இப்படி அவசரப்பட்டுட்ருக்க, எல்லா விஷயத்துலையும் நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டுட்ருக்க, உனக்கு என்ன தான் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இல்லைங்க நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழணும், கண்டிப்பாக மதுவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் மதுவோட வாழ்ந்துட்டீங்க, அதனால தான் இனிமே நான் வந்து உங்கள் கூட வாழற மாதிரி எண்ணமே எனக்கு இல்லை. நான் உங்களை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், எனக்கு எண்ணம் முழுக்க அதுதான் இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி நடக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அபி, இப்போ நம்ம அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். நீ வா, வீட்டில் எல்லாருமே உன்னை தேடிட்டுருக்காங்க, பாட்டி எல்லாருமே தேடிட்டுருக்காங்க, வா போகலாம். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும், 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அது உனக்கு புரியுதா, வா போகலாம் அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி டிவோர்ஸ் கிடச்சிரும், நான் சந்தோஷமாக வந்தேன். ஆனால் அங்கே டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. 6 மாதம் சொன்னதோடனே என்னால் தாங்கவே முடியல, எனக்கு வீட்டுக்கு வரவும் பிடிக்கல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, நீ வீட்டுக்கு வா, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அபி இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அபி, இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளு, நீ சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குற, என்னால் எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும், உனக்கு ஏன் புரியவே மாட்டுது, நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், கோர்ட்டில் நான் எதுவுமே பேசக்கூடாது, என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னேன், அதே மாதிரி தானே எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டேன், அமைதியாக தானே இருந்தேன், அப்போ கூட டிவோர்ஸ் கிடைக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இன்னும் நீ சத்தியம் பண்ணி கொடு, என்னை இதுக்கு போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அபி, என்னால் சத்தியம்லாம் பண்ண முடியாது, நீ சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கும், 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ இந்த பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம பேசக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகவ் கூப்பிடுறாரு. அப்படியே அபி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே எழுந்து வராங்க. வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. எதுவுமே பேசவே இல்லை. நடந்ததையே யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக வராங்க. ராகவும் அமைதியாக இருக்கார். அபியை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, எதுக்கடி என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற, என்னை வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்கிற, சத்தியம் பண்ண முடியுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, ஏதோ ஒன்று தடுக்குது, அந்த கடவுளுக்கே நீயும் நானும் பிரியறது பிடிக்கல, அதனால தான் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, இது ஏன் அபி உனக்கு புரியவே மாட்டேது, ஏன் அபி என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே அனு போய் கேட்குறாங்க, என்ன அப்படி வந்துட்டியா, எங்கே போன நீ, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அனு ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே வெளியே தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி போ, உள்ளே போமா, போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. போன உடனே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஒரு வேளை அந்த தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே மனசு மாறி மதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அந்த ரீசனை என்னால் வெளியே சொல்ல முடியல. கோர்ட்டில் சொன்னால் கூட கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், ஆனால் அப்படி சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும். உங்கள் குடும்பத்துக்கு அந்த அசிங்கத்தை நான் தேடி தரக்கூடாது, அதனால தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இருந்தாலும் எனக்கு இதை தாங்கவே முடியல, மது வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இப்படி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு அபி, எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா பேசிகிட்டே இருக்க வேண்டாம், இதோட விட்டுரு, இந்த டாபிக் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. இவர் ஈஸியாக போயிடுவார். என் மனசு முழுக்க என்ன இருக்குன்றது எனக்கு தானே தெரியும், எதுக்காக என்னை போட்டு முருகா என்னை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிற, கோர்ட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிருக்கோம் தெரியுமா, ஆனாலும் கிடைக்கல, அவங்க 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்குது, ஏன் முருகா என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற, கொஞ்சம் கூட எனக்கு நீ துணையாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகா சிலையை பார்த்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு அபியோட அப்பா போகிறாரு. அவங்க அத்தை 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னங்க சொன்னாங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, நல்லது தான் சொல்லியிருக்காங்க, டிவோர்ஸ் கிடைக்கல, 6 மாதம் 2 பேரும் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
உண்மையாவாங்க? என்னங்க அந்த கடவுள் நமக்கு துணையா இருக்காருங்க. ஏதோ ஒரு வகையில டிவோர்ஸ் நடக்காம இருக்கு. ஒரு வேளை டிவோர்ஸ் பண்ணியிருந்தா என் மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் தெரியுமா? நான் இந்த உலகத்த விட்டே போகணும்னு நெனச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. அபி கரெக்ட்டான காரணம் தான் சொல்றா. ஏதோ வந்து மது வந்துட்டு கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாரு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ப பொண்ணோட வாழ்க்கை அழியறத நெனச்சு நமக்கு கஷ்டமா இருக்காதாங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணாத பார்வதி, சரியா? கடவுள் என்னைக்குமே நல்லவங்களுக்கு நெறைய சோதனை குடுப்பாரு. ஆனா காப்பாத்திருவாரு. நம்ப அபி யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சது கிடையாது. நல்லது தான் செய்வா. இப்ப கூட பாரு, மதுவோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறா. நம்ப பொண்ண நம்ம சூப்பரா வளர்த்துருக்கோம். அந்த கடவுள் கண்டிப்பா மதுக்கு துணையா தான் இருப்பாங்க. எந்த காரணத்த கொண்டும் அபி, ராகவ் பிரிய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. "என்னக்கா சொல்ற? திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. "இல்ல சிவராமா, எனக்கு சில விஷயம் தோணும். எனக்கு தோணுது 2 பேரும் பிரிய மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில சேர்ந்துருவாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க. "அக்கா, அப்படி மட்டும் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்க்கா. என் பொண்ணு நல்லா இருக்கணும்க்கா. என் பொண்ணோட வாழ்க்கை எதுவுமே இல்லாம போயிட்டு இங்க வந்து உட்காந்தா எவ்ளோ கஷ்டப்படுவா. எங்களுக்கும் எவ்ளோ கஷ்டமா இருக்கும்ல. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அந்த அந்த வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம வந்தா அதோட வலி எல்லாம் அதிகமா இருக்கும்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. "எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்ம கடவுள நம்புவோம். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதையே செய்யட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை.